பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி அவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கூட நம்ம ஜெபித்து நம்முடைய வகுப்புத்துவங்கள்லாம் நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கூட நம்முடைய கிருபையினால் எங்களை கூட்டி சேர்த்திங்க, நன்றி. இன்றைக்கு கூட ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள அதுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிளாஸ் அஜெண்டா பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சு. நான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம் 4x4 அப்படின்னு போட்டிருப்பேன். அதை நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்க்க போகிறது சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன். சிலபிள்னா என்ன, ஐடென்டிஃபை பண்ணுறதுனா என்ன? நம்ம யூஸ்வலாக ஐடென்டிஃபை இந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த அடையாளம் காட்டுறது, அதுக்கு சொல்லுவோம் அடையாளம் காட்டுறது, அது அடையாளம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தான் அந்த ஐடி கார்டு கூட சொல்லணும் இல்லையா? அந்த ஐடென்டிஃபிகேஷன். அதே போல் தான் இதுக்கும் நம்ம இந்த சிலபிளை கண்டுபிடிப்போம். அதான் சிலபிள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரி, அப்போது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு பெரிய புதுசாக ஒரு வார்த்தை இல்லை, பட் சிலபிள்ன்றதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு பாட்டு நோட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா என்னை முழுவதும் அப்படின்ற சாங். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பா ஏபிபிஏ இங்கிலீஷ், அதோட டிரான்ஸ்லிட்டேஷன் லிரிக்ஸ் இருக்குது. ஏபி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிஏ அப்பா அப்படின்றது. அதே போல் எண்ணெய் அப்படிங்கிறதுல என், அப்புறம் ஸ்பேஸ் விட்டு நை, அப்புறம் முழுவதும் எப்படி இருக்குது மூ, அப்புறம் இடைவெளி லூ, அப்புறம் இடைவெளி வா, அப்புறம் இடைவெளி தும். அதே போல் அற்ப நீத்தேன். இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு அதாவது யூடியூப்பில் இருக்கிற எல்லா பாட்டுமே இது போல் பிரிச்சிருக்கோம். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலபிள். ஓகே, சிலபிள்னா என்ன, சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா, இப்போ நான் அந்த பாட்டை அந்த நோட்ஸுக்கு ஏற்ற போல் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் விட்டு பிரித்து எழுதியிருக்கிறேன். இதுக்கு தான் சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன். இது எப்படி பண்ணுறது, என்ன ஏதுன்றது தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, சிலபிள்னால் என்ன? சிலபிள் இஸ் a part of a word that contains a sound. சிலபிள் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தையில் இருக்க எழுத்து, அது சவுண்டோடு இருக்கும் பொழுது, சத்தத்தோட கூடிய எழுத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிலபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு பேப்பரில் ஏதாவது வார்த்தை எழுதியிருக்கிறோம் அப்படின்னா அது சிலபிள்னா கிடையாது. பட் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் பேசும்பொழுது ஒரு சத்தம் வருது, அது எல்லாமே சிலபிள் தான். ஓகே, இப்போ நான் சொல்கிற ஒன்றுமே, நான் ஓகே சொல்கிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா சிலபிள். என்னென்னா எழுத்து இல்லை ஒரு வேர்டு, அது சவுண்டோட கூட இருக்குது. அப்போ ரிட்டனில் கதை நம்ம சொல்ல மாட்டோம். பட் பேசும் பொழுது இல்லை பாடும் பொழுது அதை நம்ம அந்த சவுண்டு, அதே நேரத்தில் ஒரு லெட்டரோட இல்லை ஒரு வேர்டு, பார்ட் ஆஃப் அ வேர்டு சவுண்டோடு இருக்கிறப்ப அதை சிலபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் ரிட்டன் வேர்ட்ஸை நம்ம சிலபிள்னு சொல்ல மாட்டோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ரிட்டன் வேர்ட்ஸில் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சிலபிள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போது அது சிலபிள்னால் என்ன, அது எப்படி ஒரு பாட்டில் கண்டுபிடிக்கிறது, எத்தனை சிலபிள் இருக்குது? இப்போ ஒரு பாட்டு இருக்குது, ஒரு வார்த்தை வருது, அது எத்தனை சிலபிள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? காமனாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓகே, நம்ம பாட்டு பாடும் பொழுது ப்ரேயர் மீட்டிங்லேயோ இல்லை சர்ச்லேயோ இது முதல்ல பாடுறப்போ, ஒரு பாட்டு பாடுறோம், நமக்கு அந்த திடீர்னு ஒரு பாட்டில் ஒரு சில இடத்துல வரும்பொழுது நமக்கு அந்த பாட்டோடைய லிரிக்ஸ் தெரியல. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரம் பாடாமல் விட்டுருவோம். அது எப்படி பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், நமக்கு லிரிக்ஸ் தெரில, ஆனால் டியூன் பாடுறாங்க கேட்குறோம். எப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு பாடுறோம் வச்சுக்கோங்களேன், தேனி மயிலும் பாட்டே வச்சுக்கோம். தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி
அப்புறம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோம். அதாவது லிரிக்ஸ் மறந்து போச்சு, டியூன் ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுவோன்னா, அதை தேடியே நாடி நான நான நான. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா நானா போட்டு பாடிடும், இல்லாட்டி லாலா போட்டு பாடிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டு லிரிக்ஸ், அதாவது வார்த்தைகள் தெரியல அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நியூட்ரல் சிலபிள்ஸ். அதாவது அந்த அந்த என்ன சொல்கிறேன், அந்த வார்த்தை வந்து மாறலை. இப்போ நான் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பாட்டு ஃபுல்லாகவே நான் பாடிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அந்த டியூன் மாறுது, ஆனால் நான் வந்து சிலபிளில் மாற்றாமல் அந்த நான் அப்படிங்கிற ஒரு வச்சே எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், பாடுறேன். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா நியூட்ரல் சிலபிள்ஸ். நியூட்ரல், அதாவது நியூட்ரலாக இருக்கும், மாறாது. அதே போல் நம்ம இது நானா சொல்லி பாடினோம்ல, இல்லை லாலா சொல்லி பாடுறதோ, இல்லை டாடா, இல்லை மா, எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இது என்ன அப்படின்னா, நமக்கு லிரிக்ஸ் சரியாப்போ அந்த டியூன் வந்து நம்ம ஏதாவது சொல்லி பாடுவோம். இதுக்கு பேர் நியூட்ரல் சிலபிள்ஸ், அதாவது மாறாது. இது எப்போ அப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு வந்து மெலடி தெரில அப்படிங்கிறப்போ, அதை கரெக்டாக பாடுங்கிறப்போ நம்ம வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் நியூட்ரல் சிலபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். என்னென்னா சோல்ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயம். சோல்ஃபேக்னா என்ன, ஒரு பாட்டு பாடும் பொழுது அந்த அந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த ஸ்கேல், ஒரு ஸ்கேலும் அது உங்கள் ராகங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த சோல்ஃபேக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க, அது எப்படி யூஸ் பண்ணாங்க, அது என்ன அப்படின்னா, இப்போ சி மேஜர் ஸ்கேல் வாசிச்சிருக்கோம் இல்லையா, சிடிஎஃப்ஜிஏபி. ஸோ இப்போ சி அப்படின்னு சொல்லும்பொழுது சி தான் சா, டி தான் ரி. அப்போ அந்த மாதிரி ச ரி க ம ப த நி நம்ம தமிழில் அதை யூஸ் பண்ணோம். இங்கிலீஷில் சிடிஎஃப்ஜிஏபி அப்படின்னு சி மேஜர் ஸ்கேலில் இருக்கும். இந்த சோல்ஃபேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சி மேஜரில் நம்ம சரி கம ப த நி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே நம்ம இதை சோல்ஃபெக்யோ ஆர் சோல்ஃபான் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சரி க ம ப த நி அதை யூஸ் பண்ணுறோம். இதே தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், க்ரீக்கில், ஐ திங்க் ஜெர்மனில் போகும்பொழுது அங்கே டோரி மீ ஃபா சோலாத்தி. ஸோ அதே சவுண்டு, அதே தான், பேர் தான் வேறு. நம்ம எப்படி இந்த ஷார்ப்புக்கு நம்ம பார்த்தோமோ அதே போல் தான். ஸோ அவங்க லாங்குவேஜில் இருக்கிற யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ சரி காம பாதானி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. சரி, இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சி மேஜர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, சி மேஜர் ஸ்கேல் சிடிஎஃப்ஜிஏபி. ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதோ, இல்லை இந்த சோல்ஃபேக் அப்படிங்கிறது என்ன எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா, இப்போ சிக்கு தான் சா, டி தான் ரி, இ வர இடத்துல கா, எஃப் தான் மா, ஜி தான் பா, ஏ தான் தா, பி தான் நீ. ஸோ அப்போ சொல்லும்பொழுது சிடிஎஃப்ஜிஏபி அப்படி வாசிக்கிறப்ப சரி க ம ப த நீ. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு அவங்க மோஸ்ட்லி வந்து பாடுறப்ப இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, இப்போ சரி க ம ப த நீ, இந்த நீரை நிப்பாட்டுறது ஒரு அப்ரப்டாக இருந்துச்சு, ஒரு ஆக்வர்டாக இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாத மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சா அடுத்த சாவோட தான் நிப்பாட்டுவாங்க. சரி க ம ப த நீ சா. அப்போ அந்த சாலேருந்து சா சொல்லும்போது ஒரு கம்ப்ளீட்னஸ் வரனால அதை ப்ராக்டிஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க. நம்மளும் வாசிக்கிறப்ப அது மாதிரி தான் வாசிச்சிருப்போம். சி மேஜர் ஸ்கேல்னால் சிடிஎஃப்ஜிஏபி அதோட முடிச்சிட மாட்டோம், சி வரைக்கும். ஏன்னா அப்போ ஒரு கம்ப்ளீட்னஸ் நமக்கு வந்து கிடைக்கும். சரி, அப்போ வந்து சரி க ம ப த நீ யூஸ் பண்ணுறோம். இது இப்போ சி மேஜரில் அப்படி இருக்குது. டி மேஜரில் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ டி மேஜர் டிஇ எஃப் ஷார்ப் ஜிஏ பிசி பிசி ஷார்ப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சரிகம் பதனி அப்படியே தான் இருக்கும். சி மேஜரில் சி தான் சா, டி தான் ரி. டி மேஜரில் டி தான் சா, இ தான் ரி. அப்போது நோட்ஸ் மாறினாலும் நம்ம இந்த சரி கம பதனி அதை சொல்கிறது இது மாறாது. ஸோ இதை தான் சோல்ஃபேக் அப்படின்ற ஒரு சிஸ்டமாக அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி இருக்கனால என்ன ஆகுனா நமக்கு ரொம்ப ஈஸி. சி மேஜர் ஸ்கேல் வாசிக்கிறப்ப சரி க ம ப த நீ சா, டி மேஜர் சரி க ம ப த நீ சா. ஸோ அது மாதிரி நமக்கு என்ன ஆகுனா வாசிக்கும் பொழுதும் சரி, சொல்லும் பொழுதும், இல்லை பாடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பாடுறவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஸ்வரங்களை கேட்ச் பண்ணுறதுக்கு இதார். ஏன்னா பேர் நிறையா போக போக
மனப்பாடம் பண்ணிக்கணும், அது பிரச்சனை தான். பட் இது ஃபிக்ஸடாக இருக்கனால அந்தந்த ஸ்கேல் மாறும் பொழுது அப்படியே அது செட்டாக அப்படியே நம்ம இங்கே மாறிக்கும். ஸோ அப்போ டி தான் சாவாயிரும், இ ரி, எஃப் ஷார்ப் கா, ஜி மா, ஏ பா, பி தா, சி ஷார்ப் நீ, சால் ஆரம்பித்து வரிசையாக அப்படியே வந்துடும். அப்போது இ மேஜரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இ மேஜர் பார்த்தீங்கன்னா இ தான் சா, அப்புறம் எஃப் ஷார்ப் ரி, ஜி ஷார்ப் அப்படியே வரிசையாக வந்துடும் 7 நோட்ஸ். ஸோ அப்போ இந்த சரிகம பத நீ அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்கேலுக்கும் அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில மியூசிக் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி வச்சுருக்குறாங்க, அது ரொம்ப யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அப்படிங்கிறதுனால எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறோம். சரிகம பத நீ இது வந்து ஸ்கேல் மாறும்பொழுது அப்படியே செட்டாக அங்கே போய் உட்காந்துக்கும் மொழிய பேர் மாறாது. சரியா? இந்த சரிகமன்றது வேறு பேரும் ஆட் ஆகாது, இது மாறவும் செய்யாது, அப்படியே வரிசையாக வரும். ஓகே. ஸோ அப்போ சோல்ஃபெக் அப்படின்ற சிஸ்டம், இதுக்கு பேர் என்னென்னா சோல்ஃபெக். என்னென்னா இந்த சரிகம பதனி அப்படிங்கிறத ஒரு ஸ்கேலில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கேலுக்குமே அதே அந்த நேமையும் அப்படியே நமக்கு வந்து சொல்கிறது. ஸோ அதுதான் சோல்ஃபெக். ஸோ அப்போ இந்த சிலபில் வந்து எப்படி பிரிக்கிறது அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பாட், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. ஸோ இப்போ இந்த சாங் வந்து நான் வந்து சிலபிள் பிரிக்க போகிறேன். ஸோ சிலபிள் பிரிக்கிறப்போ நம்ம இப்போது தமிழ் பாட்டுக்கு நான் பிரிக்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, மெய் எழுத்து எதுவுமே தனியாக வராது. இப்போ இதை வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் எழுதியிருக்கேன்னா அதனால் பிரச்சனை இல்லை. பட் தமிழ் எழுதும் பொழுது மெய் எழுத்துனா மேலே புள்ளி வச்சு லெட்டர் வரும் இல்லையா? இயேசுவின் பின் பி போட்டு இன் போடுவோம், அப்போ இன்னுக்கு மேலே புள்ளி வரும். ஸோ அது மாதிரி மெய் எழுத்து அது தனியாக சிலபிளாக வராது. அந்த மெய் எழுத்து எல்லாமே என்ன ஆகுனா அதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்தோடு தான் சேர்ந்து வரும், பின்னாடி இருக்க எழுத்தோடு இல்லை, அதுக்கு முன்னாடி, அதாவது லெஃப்ட் சைடில் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டரோட தான் எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கும் மொழியே, மெய் எழுத்து தனி சிலபிளாக எப்பொழுதுமே வராது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. ஸோ ரெண்டாவது, இந்த சிலபிள் பிரிக்கிறது சவுண்டு வச்சு தான் சொன்னேன். ஒரு சவுண்டு வேர்டோடு இருக்குதுன்னா அதுதான் சிலபிள். அப்போது அந்த சிலபிள் மாற நம்ம சிலபிளை பிரிப்போம். ஒரு சிலபிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ சிலபிள் வந்து எப்படி பிரிக்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த சாங் வந்து ஆடியோ எப்படி இருக்கும்? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஸோ இந்த பாட்டில் சிலபிள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு சிலபிளிருந்து அடுத்த சிலபிள் எங்கே இருக்குது அப்படின்னு அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, சவுண்டு வேரி ஆகும் பொழுது தான். ஏன்னா சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தை இல்லை ஒரு எழுத்து சத்தத்தோடு இருக்கிறது தான் சிலபிள். அப்போ அந்த பிரேக் ஆகுது. ஓகே. அப்போ அடுத்த சிலபிள் ரீ க, அப்போ சா ஒரு சிலபிள், ரீ ஒரு சிலபிள், கா ஒரு சிலபிள். அடுத்த போகிறேன். இப்போ அடுத்த ஒரு பிரேக் பண்ணிட்டு அதாவது அது ஸ்டாப் ஆகிட்டு அடுத்த சிலபிளாக தான் அது வருது. அப்போ சா ஒரு சிலபிள், அடுத்த சா இன்னொரு சிலபிள். இது போல் சவுண்டு நெக்ஸ்ட்டு சவுண்டு வரும்பொழுது, இல்லை ஒரே சவுண்டே பிரேக் ஆகி வரும்பொழுது நம்ம நெக்ஸ்ட்டு சிலபிள் அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணோம். ஓகே. இப்போ இந்த பாட்டில் எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி சிலபிள் பிரிப்போம் அப்படின்னா, இப்போ இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். இப்போ இயேசுவின் முதல்ல இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே லிரிக்ஸோட கண்டுபிடிக்கலாம். இப்போ இயேசுவின் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இயேசுவின் பின்னால், இயேசுவின் சரி. ஓகே. ஏசுவின், அப்போ ஏ ஒரு சிலபிள், சு ஒரு சிலபிள், வின் ஒரு சிலபிள். இப்போ நமக்கு வந்து இந்த சிலபிள் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த வார்த்தையை பாடாமல் நியூட்ரல் சிலபிள் நான் சொன்னேன் இல்லையா, நானா அப்படின்னா நியூட்ரல் சிலபிள், இல்லை பாட்டு முழுக்க லாலான்னு பாடுறது, அந்த மாதிரி நம்ம பாடி பார்த்தோம்னா நமக்கு இந்த வார்த்தையில் இந்த வேர்டில் எத்தனை சிலபிள் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கெஸ் பண்ண முடியும். இப்போ இயேசுவின் அப்படிங்கிறத நம்ம நானா போட்டு பாட வச்சுக்கோங்களேன். நான திரும்ப வரேன். நான அதான் இயேசுவின் பின்னால் நான. ஃபஸ்ட் எத்தனை நான் சொல்கிறேன்? நான் 5 சொல்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு 3 தான் சொல்கிறேன். நான இயேசுவின் பின்னால் நான். ஸோ நமக்கு
ஸ்ட்ரைட்டாகவே இந்த வார்த்தையில் நமக்கு சில பிரிக்க தரலைன்னா இந்த போல் நானா போட்டு நம்ம பாடி பார்க்கலாம், இல்லை லாலா போட்டு பாடி பார்க்கலாம், கொஞ்சம் அந்த சிலபில் புரிஞ்சுக்கிறது. பட் ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று பாட்டை வேகம், ஏன்னா பாட்டு வேகமாக ஸ்பீடாக பாடிடுவோம் இல்லையா, அப்படி ஸ்பீடாக பாடலாமல் ஸ்லோவாக நிறுத்தி ஏசுவின் ஏசுவின், அதாவது இந்த சிலபிள் பிரிக்கிறது எழுத்தை வச்சு இல்லை. இப்போ ஏசுன்னு போடுறப்ப ஈ போட்டு ரெட்டக்கம் போட்டு யா போடுவோம். அப்போ ஈ தனியாக, அப்புறம் ஏ தனியாக, சு, அப்புறம் வி, அந்த மாதிரி லெட்டராக எழுத்தாக பிரிக்கிறது இல்லை. அந்த எழுத்தோட சவுண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், பிரிப்போம். சவுண்டை வச்சு தான் நம்ம பிரிப்போம். இப்போது நிறையா லெட்டர்ஸ் வந்து ஒரே சவுண்டில் கூட வரலாம், ஒரே சிலபிளாக இருக்கலாம். அப்போ அந்த சவுண்டு தான் நமக்கு முக்கியம், வார்த்தையோட கூட. அந்த சவுண்டு மாறும்பொழுது தான் நம்ம அடுத்த சிலபிள்ன்றதை சேஞ்ச் பண்ண மொழியை. ஸோ அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஏசுவின் பின்னால் ஏசுவின். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பாட்டு பாடும் பொழுது அந்த சிலபிள் இருக்கு, அந்த ஒரு எதை நான் தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே சிலபிளில் வந்துடும். ஏன்னா சவுண்டு தானே. எதெல்லாம் நான் வந்து தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் தனி சில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசுவின், நான் மூணையும் தெளிவாக சொல்கிறேன். ஏசுவின் 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 பின்னால் பின்னால், அப்போ பின் ஒரு சிலபிள், நாள் ஒரு சிலபிள். ஸோ அப்போ ஏசுவின் ஏ சு, ஏசுவின் பின்னால், பின் சொல்கிறேன், அதே போல் நாள் சொல்கிறேன். அப்போ பின் நாள். அதே போல் நான் அப்படிங்கிறது ஒரே சிலபிள் தான், ஒரே சிலபிள் தான் சொல்கிறேன். சில நேரத்தில் இப்போது இன்னொரு புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம இயேசுவின் அப்படின்னு 3 சிலபிள் பிடிக்கிறோம் இல்லையா, அப்போது எல்லா பாட்டுலேயும் இயேசுவின்னு வந்தால் 3 சிலபிள் தான் அப்படின்னு கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த பாட்டில் அந்த சவுண்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் சில பாட்டில் வந்து இப்போ நான் இருக்குல்ல, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், நான் அப்போ இந்த நான் வந்து இந்த இடத்துல ஒரே சிலபிளில் தான் வருது, ஒரே சவுண்டு தான், இங்கே சேஞ்ச் பண்ண. சில பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் அப்படி இருக்கும், நான், அப்போ 3 சிலபிள் மாதிரி ஆகும். அது அப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த பாட்டுக்கு தான் இப்படி சிலபிள் பிரிக்க முடியும். ஏன்னா இந்த பாட்டில் சவுண்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, இந்த எழுத்து எப்படி அந்த சிலபிளாக இருக்குதுன்றதை வச்சு தான் நம்ம இந்த சிலபிள் பிரிக்கிறோம் இந்த இடத்துல. அதே போல் வேறு இடத்துல இயேசுவின் வேறு பாட்டில் வரும்பொழுது அது மாறும். இயேசுவின்னா 3 சிலபிள் தான் அப்படின்னு ஃபிக்ஸடாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ நான் ஒரே சிலபிள் தான். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஸோ நான் சொன்ன போல் இப்போ சில பேருக்கு இங்கே தமிழ் லெட்டர்ஸ் படிக்கிறதுனால இந்த லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். செல்வேன், செல் பார்த்தீங்கன்னா சே போட்டு இல் மெய்யெழுத்து எப்பொழுதுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற லெஃப்டில் இருக்கிற லெட்டரோட சேர்ந்தா வரும். மெய்யெழுத்து எப்போதுமே தனியாக வராது. செல் வேன், அப்போ செல் ஒரு சிலபிள், வேன் ஒரு சிலபிள். அடுத்து தீரும்பி தீரும்பி, அழகாக எல்லாத்தையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்க. தீரும்பி, அப்போ தீரும்பி, தீ ஒரு சிலபிள், ரும் ஒரு சிலபிள், பி ஒரு சிலபிள். தீரும்பி பார்க்க 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 மாட்டேன். தீரும்பி பார்க்க பார்க்க க தனியாக சொல்கிறேன். பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன். அப்போ பார் ஒரு சிலபிள், கா ஒரு சிலபிள், மா ஒரு சிலபிள். மானா இட்டு வரைக்கும் வரும், மா இட் மாட்டு வரைக்கும் ஒரு சிலபிள், டேன் ஒரு சிலபிள். ஓகே, அப்போ தீரும்பி பார்க்க மாட்டேன், தீரும்பி பார்க்க மாட்டேன். தீரும்பி இதுக்கு 3 சிலபிள் தான். தீரும்பி பார்க்க பார்க்க மாட்டேன். ஸோ அதே போல் தான் வருது.
ஸோ இப்போ திரும்பி பார்க்க மாட்டேன், அது ரெண்டும் ஒரே சிலபிள் தான் இருக்குது, அதனால் பிரிச்சிருக்கிறோம். இப்போது திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்ப இந்த சாங்கில் எங்கே வந்தாலும் அப்படி இருக்குமானா அப்படி கிடையாது, நம்ம செக் பண்ணி தான் எழுத முடியும். வேறு இடத்துல சிலபிள் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த பாட்டை வச்சு தான், அந்த சவுண்டை வச்சு தான் நம்ம சிலபிள் என்ன பண்ணுவோம், பிரிப்போம். ஓகே, அடுத்து சிலுவையே முன்னால், சிலுவையே, சி லு, சி தனியாக சொல்கிறேன், லு தனியாக சொல்கிறேன் இல்லையா, சிலுவையே, சிலுவையே. ஸோ நமக்கு இந்த எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கிருபை அப்படின்ற வார்த்தை இருக்குது, கிருபை. சில பாட்டில் பார்த்தீங்கன்னா கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, அதில் பார்த்தீங்கன்னா கிருபையே ஸ்டார்டிங் ஆகிறப்ப அப்படி கிருபையே. அப்போ கி ரு பை ஏ ஒன்று தனித்தனியாக சொல்கிறோம். சில பாத்தில் பார்த்தீங்கன்னா க்ரூபை அப்படின்னு பாடுவாங்க, க்ரூ, அதாவது கீருன்னு சொல்லாமல் க்ரூபை அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகுனா க்ரூன்றது தனி சிலபிளாக, பை ஒரு சிலபிளாக, அப்போ 2 சிலபிள் தான். அப்போ கீருபை 3 சிலபிளாக இருக்கும். சில இடத்துல க்ரூபை அப்படின்னு பண்ணாங்கன்னா 2 சிலபிளாக தான் இருக்கும். அப்போது அந்த லெட்டர்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அதை எப்படி சவுண்ட் இருக்குதோ அதை பொறுத்து தான் சிலபிள் பிரிப்போம். வார்த்தையோடு கூட இருக்கிற அந்த சவுண்டு, எழுத்தோடு கூட இருக்கிற அந்த சவுண்டு. ஸோ அப்போ அந்த சவுண்டு, அந்த பாட்டில் சவுண்டு எப்படி இருக்குது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் பிரித்து எழுதும். ஓகே, இப்போ இந்த சிலுவையை முன்னால், சிலுவையே, சி லு, சீலு. அப்போ சி சொல்கிறேன், அப்புறம் லூ தனியாக சொல்கிறேன், சீலுவையே, வை ஏ. அப்போ சி ஒரு சிலபிள், லூ ஒரு சிலபிள், வை ஒரு சிலபிள், ஏ ஒரு சிலபிள். சிலுவையே முன்னால், முன்னால், முன் ஒரு சிலபிள், நாள் ஒரு சிலபிள். உலகமே, உலகமே பின்னால். ஸோ அப்படின்னு அப்புறம் பாரு, உலகமே, ஊ சொல்கிறேன், அப்புறம் லா சொல்கிறேன், கா, அப்புறம் மே, உலகமே. ஸோ எதாவதுலாம் தனித்தனியாக நமக்கு இப்போது பாட்டு வேகம் வராது நமக்கு தெரியாது, பட் எங்கே பிரேக் பண்ணுறோம் அந்த சிலபிள் நமக்கு தெரியும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு சிலபிள் வருது, இல்லாட்டி நமக்கு எங்கே சிலபிளை பிரிக்கணும்னு மாற்றி பிரிச்சிடும். உலகமே. ஸோ அந்த தனித்தனியாக சொல்கிறோம். ஊ ஒரு சிலபிள், லா ஒரு சிலபிள், கா ஒரு சிலபிள், மே ஒரு சிலபிள். உலகமே பின்னால், பின்னால். ஸோ பின் ஒரு சிலபிள், நாள் ஒரு சிலபிள். ஓகே, அடுத்து இயேசு, இயேசு சிந்திய. ஆக்சுவலாக சில பேர் பாடுவாங்கன்னா இயேசு சிந்திய போகிறாங்க, சில இடத்துல இயேசு, இயேசு சிந்திய. ஸோ ஒரிஜினல் சாங்கில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் 2 டைம் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது இயேசு, இயேசு சிந்திய, இயேசு, இயேசு. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இயேசு. அப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா 2 சிலபிள் வருது. ஸோ அப்போது நம்ம இங்கே 1 தான் பிரிப்போம், ஆனால் மேலே நோட்ஸ் வரும்போது 2 நோட்ஸ் வரும். எதுக்கு, ஏக்கு மட்டுமே. 1 தான் இருக்குன்னா 1 தான் இருக்குது. இயேசு நன நன, இயேசு, இயேசு சிந்திய, ஏ ஏ. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஏவை ஏ. அப்போ ஏ அதே லெட்டர் தான், அதுக்கு ஒரு சவுண்டு, அடுத்த சவுண்டுமே அதே லெட்டரில் இருக்குது. அப்போது அங்கே 2 நோட்ஸ் வரும். ஸோ இதையும் நம்ம அப்புறமேட்டு படிக்கிறப்ப நம்ம கவனத்தில் வச்சுக்கோம். ஸோ இயேசு சிந்திய, சிந்திய, சின் ஒரு சிலபிள், தி ஒரு சிலபிள், ஏ ஒரு சிலபிள். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே, இரத்தத்தினாலே. ஸோ இன்னும் நமக்கு சப்போஸ் அந்த சிலபடி கஷ்டமாச்சுன்னா சாங்கை ப்ளே பண்ணிட்டு கூட நம்ம நானா போட்டு பாடலாம். இப்போ நம்மளாம் நானா போடுறப்ப கூட ஒரு பேர் நமக்கு பாட்டு தெரியலன்னா மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சாங்கை ப்ளே பண்ணிக்கிட்டு அது கூடயே நானா போட்டு பாடினோம்னா நமக்கு ஓரளவுக்கு எத்தனை நா வருது அதை வச்சு பிரிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக பிரித்து தெரியுதுன்னா ஈஸியாக பிரிச்சிடலாம். பிரிக்கிறது குழப்பமாக இருந்ததுன்னா நான் இந்த சில
இந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இரத்தத்தினாலே இரத்தத்தினாலே. அப்போது ரத் ஒரு சிலபிள், தத் ஒரு சிலபிள், தீ ஒரு சிலபிள், நா ஒரு சிலபிள், லே ஒரு சிலபிள். இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, என்றும் என்றும். அப்போ என் ஒரு சிலபிள், ட்ரும் ஒரு சிலபிள். என்றும் விடுதலையே, விடுதலையே, விடுதலையே. அப்போ தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். வி ஒரு சிலபிள், டூ ஒரு சிலபிள், தா ஒரு சிலபிள், லை ஒரு சிலபிள், ஏ ஒரு சிலபிள். இதை பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே தனியாக வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா சிலபிள் பிரிப்போம். எதுக்கு இந்த சிலபிள் பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த சிலபிள் நமக்கு பிரித்தாதான் நமக்கு பாட்டில் எத்தனை சிலபிள் இருக்குன்னு தெரியும். அதுக்கு ஏற்றது போல் நம்ம நோட்ஸ் எழுதுவோம் மேலே. இப்படி சிலபிள் பிரித்தா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே நோட்ஸ் எழுதுவோம். ஸோ அப்போ சிலபிள் பிரிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபிள் பிரிக்கிறது வந்து நிறைய விஷயங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டு வந்து எங்கெங்கே லிரிக்ஸ் வருது, எங்கே டைமிங் இருக்குது, டைமிங் சென்ஸ் எங்கே ஆரம்பிக்குது, ஒன்று எங்கே ஆரம்பிக்குது, இது எல்லாத்துக்குமே நம்ம இது போல் சிலபிள் பிரிக்கிறது நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ அப்போது இந்த இயேசுவின் பின்னாலுக்கு பிரிச்சிருக்கிறோமா? ஓகே, இதில் தான் டவுட்ஸ் இருக்குதா சிலபிள் பிரிக்கிறதில்ல? சிலபிள் பிரிக்கிறது ஓகேவா? புரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ அப்போது இப்படி தான் சிலபிள் பிரிப்போம். சரியா? ஸோ அப்புறம் கொஞ்சம் சாங் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். பட் சாங் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். சாங்கில் வந்து பல்லவி, சரணம், இந்த சாங் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. 920 அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதையும் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு சாங் ஸ்ட்ரக்சர், ஒரு பாட்டு வந்து எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ பாட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பல்லவின்னு சொல்லுவாங்க, சரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அனுப்பல்லவின்னுவாங்க. நிறைய நேரம் குழம்பும் எது எங்கே, இல்லை எது கோரஸ்னு சொல்கிறது, எது பல்லவி அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு பாட்டும் ஒரு ஃபார்மேட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லை டெம்ப்ளேட் கூட சொல்லலாம். ஸோ டெம்ப்ளேட் அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு, அப்படி இருந்தால் தான் பாட்டு, இல்லாட்டினா பாட்டே கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி நம்ம மியூசிக்கில் நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லையா, மியூசிக்கில் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது படிக்க. அதே நேரத்தில் இது இப்படி தான், வேறு மாதிரி இருக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. மியூசிக்கில் வந்து 12 நோட்ஸ் தாங்க இருக்கணும், 12 நோட்ஸ் தாண்டி இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. 12 நோட்ஸ் நல்லா இருக்குன்னு நம்ம உலகளாவியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்கிறேன், சில பேர் 24 நோட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் 14 நோட்ஸ் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியிலேருந்து அப்படி இருந்தது தான். ஸோ அப்போ இதுதான் சொல்ல முடியும். அதே போல் தான் பாடல்லையும் இதுதான் ஃபார்மேட்டு, இப்படி தான் இருக்கணும், இதை மாற்றி இருந்துச்சுன்னா அது பாட்டே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி மியூசிக் கர்த்தர் கொடுத்த ஒரு மனுஷனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டோ, அதே போல் தான் சாங்கும் பாடல் எழுதுறதும். அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி, பாடல் எழுதுறதா இருந்தாலும் சரி, நம்முடைய எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறது தான் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அது அற்புதம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் தான் நமக்கு என்ன ஆகும்னா அதுவே மைண்டில் ஓடும் பொழுது அதுவே ஒரு டியூனாக வரும், வார்த்தைகளும் ஒரு டியூன் வரும். நம்ம போய் எழுதி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பாடுவோம். ஸோ அதுபோல் நம்ம கம்போசிஷன் அந்த பை ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிறதுனால இப்படி தான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலர் அப்படி சில விஷயம் ஃபாலோ பண்ணும்போது நல்லாயிருக்கும். எப்படி நம்ம ஸ்கேல்ஸ், கார்டு இதெல்லாம் நமக்கு பண்ணும்பொழுது நல்லா இருக்குதோ, அதே போல் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறப்போ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது நம்ம நல்லாவும் இருக்குதும், மற்றவங்களுக்கும் பாடுறதுக்கு ரொம்ப அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது என்ன அப்படின்னா 4 இருக்குது. 4 மெயினாக என்னென்னா, ஒரு பாட்டுன்னு எடுக்கிறப்ப முதல்ல பல்லவி, அனுபல்லவி, சரணம் இப்படி பேட்டர்னில் இருக்கும். ஸோ பல்லவிங்கிறது என்ன அப்படின்னா, பாட்டோடைய ஸ்டார்டிங் இருக்குல்ல, 2 லைனோ 4 லைனோ, முதல்ல இருக்கிற 4 லைனோ 2 லைனோ, அதை தான் மொதல் பேராகிராஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ மொதல் பேராகிராஃப் தான் பல்லவி, அந்த ஸ்டார்டிங் வந்து சொல்லுவோம். அனுபல்லவின்னா என்ன அப்படின்னா, பல்லவிக்கும் சரணத்துக்கும் நடுவில் ஒரு கோரஸ் மாதிரி இருக்கும். இப்போ பல்லவி பாடிட்டு அனுபல்லவி பாடிட்டு சரணம் பாடுவாங்க. சரணம் பாடிட்டு திரும்ப பல்லவி பாட மாட்டாங்க, அனுபல்லவியை பாடிட்டு அடுத்த சரணம்,
அனுப்பல்லவி பாட்டு அடுத்த சரணம். இது போல் தான் சாங் வந்து பில்ட் பண்ணுவாங்க, அனுப்பல்லவி இருந்ததுன்னா. சில பாட்டு இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சில பாட்டுக்கு வந்து அனுப்பல்லவி இருக்காது, பல்லவி சரணம் மட்டும் இருக்கும். அப்போ பல்லவி பாடுவாங்க, சரணம் பாடுவாங்க, அப்புறம் பல்லவி பாடுவாங்க, சரணம் பாடுவாங்க. இந்த மாதிரி அந்த சாங் வந்து இருக்கும். சில பாட்டு பார்த்தீங்கன்னா பல்லவி தான், பல்லவி இருக்கும் ஒரு 4 லைனுக்கு. அதே டியூன்லேயே பார்த்தீங்கன்னா சரணம் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ 4 லைன் பல்லவி இருக்குது அப்படின்னா லிரிக்ஸ் மாறிக்கிட்டே வரும் 4 லைனுக்கும். ஆனால் சரணம்னு தான் போட்டிருப்பாங்க, ஆனால் அதே டியூனில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பல்லவி அப்படி அந்த டியூன் அப்படியே நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அப்படி வந்து இருக்குது. அதே போல் சில பாட்டு வேணால் பல்லவி அனுப்பல்லவி திரும்ப பல்லவியே வந்துடும். ஸோ பல்லவி ஒரு 4 லைன் இருக்கா பாடுவாங்க, அப்புறம் அனுப்பல்லவி பாடுவாங்க, திரும்ப சரணம்னு சொல்லுவாங்க. பட் அந்த பல்லவியில் யூஸ் பண்ண அதே டியூன் அப்படியே என்ன ஆகும், சாங்கில் வந்து அப்படியே வரும் சரணத்துலேயும். ஸோ இது போல் ஒரு பேசிக் பேட்டர்ன் நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஒரு சில சாங்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பல்லவி அனுப்பல்லவி சரணம். ஃபாதர் பாட்டு ஒன்று, நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் இருக்க வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாள் விலகிடார், இதுதான் பல்லவி. அனுப்பல்லவி வந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம், ஒரு 2 சரணம் போட்டுருக்கீங்க. ஸோ பாடுறப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம இயேசு நல்லவரில் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஒன்று சேர்ந்து துதிப்போம் அந்த அனுப்பல்லவி பாடுவோம், அப்புறம் சரணம், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் பாடிட்டு பல்லவியை பாட மாட்டோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், அனுப்பல்லவி பாடுவோம். திரும்ப அப்புறம் கண்ணீரை காண்கின்றார் பாடி முடித்தோடனே திரும்ப அனுப்பல்லவி, ஒன்று சேர்ந்து நாம். இந்த பாட்டு எங்கே முடியுதோ அங்கே தான் திரும்ப பல்லவி வரும், நடுவில் எங்கேயும் நம்ம பல்லவியை பாட மாட்டோம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டு. ஸோ அதே போல் பல்லவி சரணம் மட்டும் அனுப்பல்லவி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த நாளை தெரிஞ்சு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஸோ இந்த பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பல்லவி இருக்குது, அடுத்து அனுப்பல்லவி கிடையாது, நேராகவே சரணத்துக்கு போயிடும். அப்போ அனுப்பல்லவியில் நம்ம என்ன பண்ணுவோம், சரணம் பாடிட்டு பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும் இயேசுவின் நாமம். பல்லவி தான் இருக்குது, அனுப்பல்லவி இல்லை. அப்போ சரணம் பாடிட்டு பல்லவியை பாடுவோம், திரும்ப அடுத்த சரணம், திரும்ப பல்லவி வந்துகிட்டே இருக்கும், நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்மேட். அதே போல் பல்லவி மட்டுமே சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்தோத்திரம் துதி பாத்திரா பாட்டு, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன், காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் வல்லவான ஞான வினோத. பார்த்தீங்கன்னா அதே டியூன் தான், ஸ்தோத்திரம் துதி பாத்திராக்கல அதே டியூன்லேயே அப்படியே சரணம் மாதிரி வரிசையாக வந்துக்கும். நம்ம சரணம் அப்படின்னு சொன்னாலும் பல்லவி அப்படியே அந்த டியூன் வந்து ஃபாலோ ஆகுறது தான். ஓகே, இப்போ நான் பல்லவி சொன்னேன் இல்லையா, பல்லவி அப்புறம் அனுப்பல்லவி, பல்லவியோட டியூன் அப்படியே அதை சரணமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து எந்த நண்புள்ள ஆண்டவர், எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். அதே போல் பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே. பார்த்தீங்கன்னா அதே டியூனு தான், லிரிக்ஸ் தான் வேறு. ஸோ பல்லவி அனுப்பல்லவி பல்லவி டியூனையும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா சரணத்துக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது போல் நிறையா டெம்ப்ளேட் இருக்குது, இல்லை ஃபார்மேட் இருக்குது. பட் இது வந்து இப்படி இந்த மாதிரி தான் ஃபார்மேட் வச்சுருக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. இப்போது ஒரு அதிகமாக இது யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ரக்சருக்காக நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்படி தான் இருக்கணுமானா கிடையாது. இப்போலாம் நம்ம பாட்டு நிறைய நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் முடிகிற வரைக்கும் அது பாட்டுக்கு போகும், நடுவில் கோரஸ் வரும், அப்புறம் திடீர்னு பிரிட்ஜு வரும், பிரிட்ஜுன்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிரிட்ஜு கோரஸ் எல்லாமே வெஸ்டர்ன் மியூசிக்கோடது. இப்போ எப்படி நம்ம மியூசிக்ன்றது எல்லாம் கலந்துருச்சோ அதே போல் பாட்டுலேயும் கலந்துருச்சு. ஸோ கம்போஸ் பண்ணுறவங்களும் இப்போ நிறையா பேர் இது போல் பல்லவி சரணம் அது போல் எல்லாமே கம்போஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் கோரஸ் இருக்கும், அப்புறம் பிரிட்ஜுன்னு யூஸ் பண்ணுவாங்க நடுவில் ஏதாவது. அதே போல் ஃபினிஷிங்கில் டியூன் புது டியூன் எங்கேயா பிரிட்ஜில் வரும், அதை மட்டும் திரும்ப திரும்ப பாடி முடிப்பாங்க. இது போல் அந்த வெஸ்டர்ன்
என்ன சொல்கிறது, வெஸ்டர்ன் சாங் ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நிறைய பேர் வந்து இதில் அப்படியுமே பாட்டு வருது. இப்போ இந்த நிறையா சாங்ஸ் வருது. என்ன சாங்ஸு, ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து அப்புறம் நான் அனுப்புகிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பாடல்கள் வருது. சரி, இப்போ நம்ம சிலபல் பிரிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாடகருக்கும் ஒரு மியூசிஷியனுக்கும் வித்தியாசம். இப்போ நம்ம சிங்கராக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமா நீர் அந்த பாட்டில் அந்த அல்லேலியா கோரஸை ஒரு 8 வாட்டி வரும். அப்போ அவங்களுக்கு லிரிக்ஸில் பார்த்து அல்லேலியான்னு போட்டு 8ன்னு ப்ராக்கெட்டில் போட்டுருவாங்க. ஏன்னா 8 வாட்டி தான் வரும். பட் நம்ம ஒரு மியூசிஷியனுக்கு வந்து இப்போ நோட்ஸ்லாம் பார்த்து வாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்படி அல்லேலியான்னு போட்டு 8ன்னு போட்டுற முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு அல்லேலியாவும் டியூன் மாறுது. அதாவது லிரிக்ஸ் அதே தான், டியூன் மாறும். அப்போ ஆஹா அல்லேலுயா அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அல்லேலியா ஒரு அல்லேலியா டியூன் மாறுது. அப்போ டியூன் மாறல நமக்கு நோட்ஸ் மாறும், கார்ட்ஸ் மாறும், ரெண்டுமே மாறும். ஆனால் பாடுறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அல்லேலியான்னு போட்டு 8 போட்டுடலாம். ஸோ இது அவங்களுக்கு ஒரு சிங்கருடைய விஷயம். நமக்கு அப்படி இல்லை, நம்ம 8 எழுத முடியாது. எங்கெங்கெல்லாம் டியூன் மாறுதோ அத்தான அல்லேலியா எழுதி தான் ஆகணும். இப்போ 8 அல்லேலியா 8மே டியூன் மாறுதுன்னா 8மே எழுதி தான் ஆகணும். சரி, அதே போல் இப்போ ஒரு பாட்டு, ஒரு பல்லவி இருக்குது, ஒரு சரணம் இருக்குது, 5 சரணம் ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த மொதல் சரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு வர டியூன் தான் மற்ற சரணங்களுக்கும் வரும். அதிகமாக எல்லா பாட்டும் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். மொதல் சரணத்தில் என்ன டியூன் வருதோ, இப்போது கிருபையால் பாட்டில் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஸோ இது பல்லவி. சரணா அதே போல் கோரஸா அனுப்பல்லவின்னு சொல்லும்போது கிருப 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 அதை சொல்லலாம். இப்போ சரணம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருப, பெரியவனாக்கியது உங்கள் கிருப, இது ஒரு சரணம். அடுத்து வல்லமையை அளித்தது உங்கள் கிருப, வரங்களை கொடுத்ததும் உங்கள் கிருப. ஸோ இந்த மாதிரி 2வது சரணம் 3வது சரணம் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மொதல் சரணம் 2வது சரணம் பார்த்தீங்கன்னா மொதல் சரணத்துக்கு வர டியூன் தான் மீதி இருக்க எல்லா சரணத்துக்குமே வரும், எல்லா ஸ்டாண்ட்ஸ் ஆகும். அப்போது ஆஸ் எ மியூசிஷியன் நமக்கு என்னென்னா ஒரு சரணம் எழுதுனா போதும், அதே நோட்ஸ் தான், அதே கார்ட்ஸ் தான் எல்லா ஸ்டாண்ட்ஸாகவும் வரும். ஆனால் பாடுறவங்க அப்படி இல்லை. ஏன்னா பாடுறவங்களுக்கு லிரிக்ஸ் மாறுது, டியூன் மாறலை. ஆமாம், லிரிக்ஸ் மாறுது, டியூன் மாறலை. அப்படிங்கிறப்போ அவங்க எல்லா சரணத்தையும் எழுதி தான் ஆகணும். நமக்கு டியூன் வந்து அதே தான் அப்படிங்கிறனால நமக்கு லிரிக்ஸ் தேவையில்லை, நம்ம வாசிக்க தானே போகிறோம். அதனால் ஒரு சரணம் எழுதினாலே போதும். அதனால தான் நான் போகிற எல்லா பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவி, அனுப்பல்லவி இருந்தால் அனுப்பல்லவி, இல்லைன்னா சரணம், ஒரே சரணம், அவ்வளோதான் நோட்ஸ் போட்டிருப்பேன். சில பேர் நோட்ஸ் கேட்குறவங்க, நீங்கள் வந்து முழு பாட்டுக்கு நோட்ஸ் தரலைங்க. பிகினராக இருக்கிறவங்க கேட்பாங்க, முழு பாட்டுக்கு நோட்ஸ் இல்லை, முழு பாட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை, இந்த மொதல் சரணம் வாசிக்கிறீங்களே அதே நோட்ஸ் தான் எல்லா சரணத்துக்கும் வரும். அப்போ பிகினராக இருக்கிறப்ப உங்களுக்கு புரியாது, என்ன எப்படி சொல்கிறாங்களே, இது எப்படி வரும். ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, ஒரு தயங்குவாங்க, தெரியாது அது எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன அப்படின்னா அதே தான், டியூன் மாறினா தான் நமக்கு நோட்ஸ் திரும்ப எழுதுறதுக்கு எழுதணும். டியூன் மாறல, அதே டியூன் தான் வருதுன்னா நம்ம அதே நோட்ஸும் அதே கார்ட்ஸும் தான் வரும். சரியா? ஸோ இது ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ சிலபிள் ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது இந்த நமக்கு வந்து பாட்டை வந்து பாட்டையே பிரிக்க தெரில அப்படின்னா நானா அப்படின்னு பாடி பார்த்து எத்தனை நான் வருதோ அத்தனை சிலபிள் பிரிக்கலாம். அதே போல் மெய்யெழுத்து எல்லாமே முன்னாட்டுக்கு எழுத்தோடு சேர்ந்து அவரும் தனியாக வராது. அதே போல் இந்த அந்த எத்தனை ஹம் பண்ணுறோமோ அத்தனை சிலபிள் நமக்கு நோட்ஸ் வரும், அதையும் நாம் வச்சுக்கலாம். அதே போல் இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இயேசுவின் பின்னால் பார்த்தோமா, இயேசு பார்த்தோம். அதே போல் ஒரு பால்தங்க பாட்டு ஒன்று இருக்குது, இயேசுன்னு ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஏசு எப்படி இருக்குன்னா ஏசு. அப்போ திரும்பவும் ஏவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி லிரிக்ஸில் பார்க்குறப்ப ஏசுன்னு தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதை சிலபிள் திரும்ப வரனால உங்களுக்கு ஏசுன்னு எழுத முடியாது, அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ ஏசுன்னு தான் லிரிக்ஸில் இருக்கும். பட் சாங் ஒடைஸில் எப்படி இருக்குது, ஏசு. அப்போ அப்போ 2 சிலபிள் 2 நோட் வரும் ஏக்கு மாத்திரமே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிலபிள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் சிலபிள் பிரிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ நான் லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் அனுப்புவேன். சரியா? இந்த 4 பாட்டுக்குமே, இயேசுவின் நாமம், தேனினி மயிலும், உண்மை அல்லாமல்,
இந்த வந்து ஃபாதர் பாட், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு. அதே போல் அடுத்து மகிழ்வோம் 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 மகிழ்வோம். ஓகேவா? ஸோ 4. அதே போல் 5ஆவதாக என்ன பண்ணால், நீங்களாக ஒரு பாட்டை சூஸ் பண்ணி சிலபிள் பிரிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. சரியா? சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் சிலபிள் பிரிச்சாலே போதும். சப்போஸ் எனக்கு அந்த பாட்டு தெரிலனா எனக்கு பாட்டோட ஆடியோ அனுப்புங்க, இல்லை யூடியூப் லிங்க் யூடியூப் இருந்ததுன்னா. ஏன்னா ஆடியோ தெரிஞ்சால் தான் சிலபிள் பிரிக்க முடியும். சரியா? ஸோ எனக்கு எத்தனை சாங் அனுப்பணும் அப்படின்னா 3 அனுப்புனா போதும். அதாவது ஃபஸ்ட்டு 4 சாங் இருக்கு இல்லையா, இயேசுவின் நாமம், தேனினி மயிலும், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, மகிழும் மகிழும். இந்த 4 பாட்டில் ஏதாவது 2, 4மே எழுதுங்க. அதுக்காக 4மே எழுத விட்றாதீங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ 4 எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ 4 பாட்டுக்கும் பிரிங்க. எனக்கு அனுப்புறது இந்த 4 பாட்டில் 2, நீங்களாக ஒரு பாட்டு சூஸ் பண்ணுறது 1, ஆக மொத்தத்தில் 3. ஓகே, சிலபிள் பிரித்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து குரூப்லேயே அனுப்பிடுங்க. சரியா? அதே போல் சவுண்டு மேட்ச் இருக்கும். நம்ம 5 நோட்ஸ் பிடிச்சோமா, 6, ஆமாம். அடுத்து 7 நோட்ஸ் இருக்கும். ஒரு 10 எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்கும், அது நிறையா இருக்காது. சரியா? ஸோ அப்போ அந்த சவுண்ட் மேட்ச் இருக்கும், அதை நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா இந்த சிலபிள் பிரிக்கிறதுல, இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்ததில்ல? சொல்லி வசுவா. இப்போ சிலபிள் பிரிக்கிறதுல இப்போ ஒரு சாங்க்கு இப்போ சரணம் வந்து நிறையா வரும். ஆமாம், சொல்லு. அதில் வந்து ஒரு சரணத்துக்கு மட்டும் பிரித்தா போதும்ல, எல்லாத்தையும் பிரிக்க தேவையில்ல? ஆக்சுவலாக அதே நோட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ நோட்ஸ் மாறாது. பட் நம்ம இப்போ நோட்ஸ் எழுதலை, சிலபிள் பிரிக்க தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு 3 சரணமாவது பிரித்து எழுதுவோம். சரியா? ஓகே பிரதர். ஸோ நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு 1 பிரித்தா போதும், ஏன்னா அதே டியூன் தான் வரும். இப்போ சிலபிள் பிரித்து பழகிறனால சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து சிலபிள் தான் பிரிக்கணும், அதுதான் நம்முடைய இப்போ எக்ஸசைஸே பண்ணுறோம். அதனால குறைஞ்சது ஒரு 3 ஸ்டான்ஸ் ஆகாது, அது மாதிரி பண்ணுங்கள். இல்லை நான் பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிறேன், அதில் எத்தனை இருக்கோ அதையும் பண்ணிங்க. சொல்லுங்கள், யாரோ கேட்டிங்களே பிரதர். சில பாட்டில் வந்து சரணத்தோட லிரிக்ஸ் வந்து சில லிரிக்ஸ் மாறாதனால அந்த நோட்ஸும் மாறும். அது ஆக்சுவலி எப்படின்னா, இப்போது நோட்ஸ் வந்து டியூன் மாறாது, சிலபிள் 1-2 எக்ஸ்ட்ரா வரும். இப்போது கர்த்தர் அப்படின்ருக்கு, அடுத்த சரணத்தில் அதே இடத்துல கிருபை அப்படின்னு வருது. இப்போ கர்த்தர் 2 சிலபிள், கிருபை 3 சிலபிள். அப்போ என்ன ஆகும்னா ஒரு நோட் எக்ஸ்ட்ராவாக வரும், இல்லை சில இடத்துல ஒரு நோட்டு குறையும். இப்படி தான் ஆகுமே ஒழிய டியூன் மாறாது. ஓகே. சிலபிள் அதிகமாக 1-2 அப்படி வரனால ஒரு மைனர் சேஞ்சஸ் வந்து அதில் இருக்கும். அதனால் அதுலேயும் நம்ம பாட்டு போகிறப்ப பார்ப்போம். ஸோ அதனால் சரணம் ஒரு 3 சரணம் எழுதிக்கலாம். ஆமாம், நான் பிடிஎஃப் அனுப்புகிறப்ப அதில் எத்தனை இருக்கோ அத்தனையுமே பிரிச்சுருங்க. 3 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி. ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒரு சாங் இப்போ நம்ம வாசிக்கிறதா இருந்தா, ஒரு குரூப் சாங்ஸ் அந்த மாதிரி நம்ம பாடுறதா இருந்தா, நம்ம அந்த நீங்க ஒரு கார்டு சொன்னீங்கல்ல, சிஎஃப்ஜி, அந்த 3 கார்டு மட்டும் பண்ணா போதும் சொல்லிருக்கீங்கல்ல? ஆமா, அந்த கார்டுலயே நமக்கு எல்லா சாங்ஸும் கவர் ஆயிடுமா? அதான் எல்லா சாங்ஸும் கவர் ஆகிடும். ஆக்சிடென்டல் நோட் வரும் சொன்னால, ஆக்சிடென்டல் நோட் ஒரு பாட்டில் வருதுன்னா தான் நம்ம கண்டிப்பாக கார்டு, இந்த சிஎஃப்ஜி 3மே பொருந்தாது, ஏன்னா ஆக்சிடென்டல் நோட் இல்லையா. அப்போ அங்கே நம்ம கண்டிப்பாக வேறு கார்டு அந்த கொடுத்து தான் ஆகணும். மற்றபடி ஆக்சிடென்டல் நோட் இல்லை, இந்த சி மேஜர் 7 நோட்ஸ் தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 கார்டு வந்து போதும். இட்ஸ் மோர் தேன் இனஃப். ஓகே. எல்லாருமே இப்போ கூட நம்ம இப்போ சாங் பாடும்போது எந்த ஸ்கேல்ல நம்ம வாசிக்க கரெக்டா இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக நம்ம காங்கிரிகேஷனல் சிங் அப்படின்னு போது காங்கிரிகேஷனல் கார்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒரு பாட்டுக்கும் மாறும். ஆக்சுவலாக அது எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ஒரு பாட்டுக்குமே மாறும். அதாவது ரொம்பவும் ஹையாக போயிடாமல் ரொம்பவும் லோவாக போயிடாமல் ஒரு அந்த ரேஞ்சு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேஞ்சு பார்த்தோம். ஏன்னா இப்போ சி மேஜர் அப்படின்னா லோவாக இருக்குன்னு கிடையாது. இப்போ சி மேஜர்லேயே அடுத்த ஆக்டேவ் எஃப் வரைக்கும் அந்த பாட்டில் போகலாம். அப்போ அப்படிங்கிறப்போ ஒரு பாட்டுடைய லோ நோட்ஸ் எது, ஒரு பாட்டுடைய ஹை நோட்ஸ் எது, அதாவது ரேஞ்சு இருக்கு இல்லையா. இப்போ இங்கே ஈல ஆரம்பிக்குது, எது வரைக்கும் வருது, அந்த ரேஞ்சு வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ரொம்ப ஹையாக போகுது அப்படின்னா
கொஞ்சம் இறக்கிக்குவோம். இங்கிட்டு ரொம்ப லோவாக இருக்குன்னா கொஞ்சம் ஏற்றிக்குவோம். அப்போது ரொம்பவும் ஹையாக போயிடாமல் லோவாக போயிடாமல் அந்த ரேஞ்சை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். எந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்கும் நார்மலாக? அதான் சொன்னேன்ல, அந்த ஸ்கேல் வந்து பாட்டை பொறுத்து தான் நம்ம வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாங்னா இப்போ டி மேஜர் ஸ்கேல் அப்படின்னா அந்த டி மேஜர்ல அந்த இதுக்கு கீ மட்டும் இது பண்ணா போதுமா இல்லை எப்படி? இப்போ டி மேஜரில் பாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டி மேஜரில் பாடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது? இப்போ புரியலையே என்ன சொல்ல வந்து எனக்கு மறந்து போச்சு. இல்லை ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்க? டி மேஜர்ல சாங்ஸ் அது நமக்கு அதுல இருந்ததுன்னா அந்த டி மேஜர் ஸ்கேல்லே நம்ம வந்து வாசிக்கலாமா அப்படின்றது கேக்குறேன். ஆமாம், டி மேஜர்னா அது டி மேஜர் ஸ்கேலில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் டி மேஜர். ஓகேவா? ஸோ அந்த பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா டி மேஜர் ஸ்கேல் தான் வரும். டிஇஎஃப் ஷார்ப்பு ஜிஏபிசி ஷார்ப் டி. ஸோ இந்த நோட்ஸ் மாத்திரம் தான் ஆக்டேவ் மாறுமே ஒழிய இந்த 7 நோட்ஸ் தான் ரிப்பீட்டேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்போ அந்தந்த இடத்துக்கு இந்த 3 டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர் இந்த 3ஐயுமே மாற்றி நல்லா வாசிச்சிடலாம். உங்களுக்கு டி மேஜர் ஏதாவது ஒரு பாட்டு இருந்தால் எடுத்து எனக்கு கூட அனுப்புங்க. நான் ட்ரை பண்ணுங்கள். அப்படி 3 கார்டு வரல அப்படின்ற மாதிரினா எனக்கு அந்த என்ன பாட்டுன்னு அனுப்புங்க. நம்ம டி மேஜரில் நான் வாசி காட்டுறேன் உங்களுக்கு. 3 கார்டில் வாசிச்சிடலாம். ஓகே பிரதர். நாங்கள் அப்புறமா இது பண்ணி பார்த்து பண்ண ஒரு அதான் வாசி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிரும். ரொம்ப டவுட்டாக இருக்காது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சரி, ஓகே. இப்போ டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு அப்புறமே டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் கேளுங்க. சரியா? ஸோ அசைன்மெண்ட்டுக்கு பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுங்க. ஓகே. ஸோ அடுத்தடுத்து போகும்பொழுது நம்ம கொஞ்சம் நிறையா எழுதுவோம் இல்லை பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ரிதம் பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாட்டு பார்த்தோம். நல்லா நமக்கு டைம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா நானும் கொடுத்தா உங்களுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டைம் இல்லைன்னா கடை நம்ம முடிச்சுட்டு அப்புறம் ஒரு என்ன சொல் இன்கம்ப்ளீட்டாகவே ஆயிரும். ஸோ அதனால் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா முடிச்சிடுங்க. நம்ம தொடர்ந்து வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம நிறைவேற்ற நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்கு கூட நம்முடைய கிருபை நாளை கொண்டு சேர்த்திங்க. ஒரு சில காலை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இந்த கற்றுக்கொண்ட காரில் இப்படி நாம் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. இதை முழுவதுமாக கற்றுக்கொண்டு எல்லாரும் தேர்ந்தவர்களாக இருக்க நீ கிருபை செய்யுங்க. அதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே.